புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மருதமலை முருகன் கோவிலில் பெரும் பொருட்செலவில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பணிகளை அமைச்சர் சேகர் பாபு, கலெக்டர் கிராந்திகுமார், வருவாய் அதிகாரிகள் பார்வையிட்டனர். முதற்கட்டமாக 6.5 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற பணிகள் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம். அதோடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது. 2வது கட்ட பணியாக 11 கோடி ரூபாய் செலவில் அன்னதான கூடம், முடிக்காணிக்கை மண்டபங்கள் போன்றவை ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. 3வது கட்டமாக 23 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் சிறுவாபுரி, நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சிறுவாபுரி திருக்கோயிலில் நாளுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் 40,000 50,000 பக்தர்கள் வருகின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருப்பதால் அந்த சிறுவாபுரி கோயிலுக்கும் சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவில் பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நம்முடைய திருச்சி வயலூர் முருகன் திருக்கோயிலில் வருகின்ற அடுத்த மாதம் 19ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அங்கும் பெருந்திட்ட வரைவு பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் காந்தல், நம்முடைய ஊட்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் காந்தலில் 16 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த 7 திருக்கோயில்கள் மாத்திரம் 872 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் முருகப்பெருமானின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில், தமிழ் கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அனைத்துலக முருகர்கள் பக்தர்கள் மாநாடு கண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு எங்கெல்லாம் அவருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றதோ அந்த திருக்கோயில்கள்லாம் இனி காலகாலங்களுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு ஏற்கனவே வயது முதிர்ந்தோர்கள், சற்று நோய்வாய்ப்பட்டவர்கள் முருகனை லகுவாக தரிசிப்பதற்காக இங்கே லிஃப்ட் வசதி ஏற்படுத்துகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. அது லிஃப்ட் 2 அடுக்குகளை கொண்ட அந்த மின்தூக்கி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு அடுக்கு மார்ச் மாதத்துக்குள் முடிந்துவிடும். இன்னொரு அடுக்கு அது முடிந்து ஒரு 1.5 மாதங்களில் இன்னொரு அடுக்கும் முடிந்துவிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் அந்த தானியங்கி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு 160 அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும், சந்திரமோகன் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும், எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் IAS அவர்களும், அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும், திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும், அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது 2-3 கன்சல்டன்ட்டிடம் இந்த ஆய்வு பணிகளை, சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அது இறுதி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கே நிறுவுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.